ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். நான் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பில்லை, பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, சோம்பு, அப்புறமா மசாலா ஐட்டம் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் முட்டை, அப்புறம் அரிசி மாவு. இது இவ்வளோ ஐட்டம் தேவை. இன்னும் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ பற்ற வச்சிடலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றுந்தோம், ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை போட்டுடலாம். சோம்பு, பட்டை இதை போட்டதுமே வெங்காயம் இது எல்லாமே ஒன்றா போட்டுடணும். பச்சை மிளகாவும் இப்படி ரெண்டாக ஒடிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. அப்படியே மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்குந்தும் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கணும். அது மட்டும் நல்லா வதக்குங்க. தக்காளியை எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் தனியாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு சும்மா அப்படியே கிளறிட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும். இவ்வளோதான், உடனே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட்டில் அரிசி மாவு கரைச்சி ஊற்றணும். நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி தான் நம்ம அரிசி மாவு போடணும். இப்போ இதை மூடி வச்சிருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரி கொதிச்சதும் என்ன பண்ணணும்னா, அரிசி மாவை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இப்படி கிளறிட்டே இருக்கணும் ஊற்றிட்டு. அப்போ கொழும்பு கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். கொழும்பு கொதிக்கிது. அரிசி மாவு ஊற்றிட்ட பின்னாடி இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி ஒடிச்சு ஊற்றிக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி முட்டை வந்து கெட்டு போயிருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி கப்பில் உடச்சி ஊற்றி தான் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம் இந்த குழம்பு. நான் ஒரு 10 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. இதுதான் டேஸ்ட்டு குழம்புக்கு. நீங்கள் என்ன குழம்பு செஞ்சாலும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு பாருங்க. அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு
கொஞ்ச நேரம் முட்டை வேகிற மட்டும் கொதிக்கிட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை கூட நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி ஊற்றுனா எப்பவுமே குழம்பு கெட்டி ஆகிடும். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்கு. காரம், புளி, உப்பு, நான் புளியெல்லாம் போடல, தக்காளியில் இருக்கிற புளியே சரியா போச்சு. அந்த முட்டை உடச்சி ஊற்றுனாதான் எப்பயுமே டேஸ்ட்டு, அதனால உடச்சி ஊற்றுனதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அடிக்கடி கேட்குவாங்க. இது வந்து ரைஸ்க்கு, தோசை, இட்லி இந்த மாதிரி ஐட்டமுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பரோட்டா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?